இன்னைக்கு லீடர்ஷிப் டாப்பிக்கில் ஒர்க் பிளேஸ் சீக்ரெட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர் பற்றி உங்களுக்கு சொல்லித்தரேன். 3 P. வாட் இஸ் தட் பி? ஃபஸ்ட்டு பி என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட், செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சீவரன்ஸ், அண்ட் தேர்டு பர்சிபிரேஷன். பேஷண்ட், பர்சீவரன்ஸ் அண்ட் பர்சிபிரேஷன். ஒர்க் பிளேஸில் அமைதியாக பேஷண்ட்டாக இருக்க பழகணும். ஏன்னா நம்ம சக்ஸஸை நோக்கி பயணிக்கிறோம். பர்சீவரன்ஸ், அப்போ ஒர்க் பிளேஸில் விடாமுயற்சியாக பயணிக்கிறது நமக்கு தெரியணும். பர்சிபிரேஷன், ஹார்ட் ஒர்க்கு, நம்ம வேர்வை துளிகளை சிந்தக்கூடிய அளவுக்கு டெடிகேஷனாக ஒர்க் பண்ணக்கூடிய திறமை நம்மகிட்ட இருக்கணும். 3 திங்ஸ். ஒன் இஸ் பேஷண்ட்டாக ஒர்க் பண்ண தெரியணும், பர்சீவரன்ஸாக ஒர்க் பண்ண தெரியணும், பர்சிப்ரேஷனாக ஒர்க் பண்ண தெரியணும். அப்போ 3 திங்ஸை நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு கற்றுக்குறோம். அப்படிங்கும்போது ஒர்க் ப்ளஸ் சீக்ரெட் நமக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன் சார் பேஷண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டாக இருக்கிறதுங்கிறது ஒர்க் பிளேஸில் என்ன நடந்தாலும் அமைதியாக இருக்க சொல்லலை. இந்த இடத்துல பேஷண்ட்டோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசித்திரு, விழித்திரு, புசித்திரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தகுந்த மாதிரி பேஷண்ட்டாக அமைதியாக எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய ப்ரிப்ரேஷனோடு இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? நம்ம ஒரு விஷயத்தை பயணிக்கும் போது வெற்றியை நோக்கி நம்ம பயணிக்கிறோம், வெற்றியை நோக்கி பயணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அதனால தான் பேஷண்ட்டுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பேஷண்ட் சொல்றது என்ன நடந்தாலும் அமைதியாக இருக்க சொல்லி நான் சொல்லலை. ரெண்டாவது பர்சீவரன்ஸ். நம்ம செய்யக்கூடிய காரியத்தில் நிறைய ஒர்க் பிளேஸில் டிஸ்ட்ரக்ஷன், அப்டிக்கல்ஸ், சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும். அப்போது விடாமுயற்சியோட நம்ம போராடணும். எது நமக்கு சேலஞ்சஸாக வருதோ அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய திறமையோட போராடணும், அதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். அது பேர் தான் பர்சீவரன்ஸ். பர்சிப்ரேஷன், எந்த சமயத்திலையும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நம்ம வேர்வை துளியை சிந்தருக்கு தயங்கவே கூடாது, டைம் பார்க்கக்கூடாது, டெடிகேஷனாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்த நமக்கு தெரியும். ஸோ இதுதான் அந்த 3 P. இப்போ 3 Pயோட இது கிளாரிட்டி உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். இப்போ உள்ளே போகலாம். வாட் இஸ் அ பேஷண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, ஏன் அமைதியாக இருந்து பயணிக்கணும்? நம்மளை சுற்றி என்ன நடக்குது, நம்மளை சுற்றி என்ன மாதிரி பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, நம்ம எதையெல்லாம் கற்றுக்கணும், நமக்கு எங்கெல்லாம் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னு திங்க் பண்ணி டீமில் கான்ட்ரிபியூட் பண்ணுறோமா? அப்போ நம்ம அதுக்குரிய ஸ்கில் வளர்த்துக்கிட்டோமா? இண்டிவிஜுவலாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோமா? அதுக்குரிய ஸ்கில் நம்மகிட்ட இருக்கா? டீமை கொலாபரேட்டிவாக கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ணுறோமா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும். நம்மளோட பயணம், நம்மளோட சக்ஸஸ்ங்கிறது கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். பேஷண்ட்டாக நம்ம இதெல்லாம் புரிஞ்சு பயணிக்கிறதுக்கு நமக்கு மைண்ட்ஃபுல்னஸ் இருக்கணும். அதனால தான் பேஷண்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களை ப்ரிப்பேர் பண்ணாமல் ஜாப்பில் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தோ இல்லை ஒரு சீனியராக இருந்தோ ஒரு பயணத்தை தொடங்குறீங்க அப்படின்னா பேஷன் இழந்துருவீங்க. பேஷன் இழந்துட்டீங்கன்னா உங்கள் பயணத்தில் நீங்கள் லாங் கோல் போக முடியாது, நீங்கள் ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. அப்போ நான் சொன்ன மாரி உங்கள் மைண்டில் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு நம்ம பேஷண்ட்டாக இருக்கணும், நம்ம மைண்ட்ஃபுல்னஸோடு இருக்கணும். நம்மளோட லேக் ஆஃப் நாலேஜ், லேக் ஆஃப் ஸ்கில்ஸ் என்ன, நம்ம எந்தெந்த இடத்துல டேலண்ட்டு என்ன ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அந்த பயணத்தில் நம்ம தொடங்குகிறோம். அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்துக்கு அடுத்த வருஷனுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்போ பேஷண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் மைண்டில், அப்போ தான் நம்ம பேஷண்ட்டாக இருப்போம். நம்ம மைண்டில் கீப்பான்னு நம்ம சொல்லாமல் இருக்கிறோம், நமக்கு தனக்குத்தானே சொல்லிக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளால் பேஷண்ட்டாக இருக்க முடியாது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொறுமை இழந்துருவோம், நம்ம நிம்மதி இழந்துருவோம். ஸோ அதுக்காக தான் இந்த பேஷண்ட் ப்ரிப்பரேஷன். பர்சீவரன்ஸ், நம்ம ஒரு விஷயத்தை
முடிவு பண்ணிட்டு பேஷண்ட்டாக நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிட்டு பயணத்தை தொடங்கணுன்னவே நமக்கு அதை பற்றிய நுண்ணறிவு இன்சைட்ஸ் இருக்காது. அப்போ அதை எப்படி லேர்னிங் மோடில் கொண்டு போகிறது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும். அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோடனே நமக்கு ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். என்னடா ஒன்றுமே புரியல, இது எப்படி செய்யறது, நமக்கு யார்கிட்ட உதவி கேட்கறது, யாரை போய் கேள்வி கேட்கறது, நமக்கு என்ன யார் சொல்லி கொடுப்பா, எதுவுமே தெரியாது. ஒரு ஃபியரோட அந்த அட்மாஸ்பியரில் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். அப்போது அங்கே இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் இருக்கும். என்னென்ன ப்ராப்ளம் வரும் இந்த ஒர்க்கு செய்ய மூலமாக, நம்மளை சுற்றி என்ன மாதிரி என்வாயர்மெண்ட் இருக்குது, நமக்கு என்னென்ன அப்டிக்கல்ஸ் வருது. அப்போ இந்த விஷயத்தை ஒவ்வொன்றும் டெய்லியுமே நம்ம லேர்னிங் மோடில் வச்சுட்டு நம்ம விடாமுயற்சியோட ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதும், அதை கற்றுக்கிறதும், அந்த பயணத்தை நம்ம சக்ஸஸை நோக்கி கொண்டு போகிறோம், நம்ம கேரியர் க்ரோத்தை நோக்கி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் பர்சீவரன்ஸ். ஸோ அப்போ நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பாருங்கள். நம்மளோட பயணத்தில் நம்ம எப்படி போகிறோம், எங்கே போகிறோம், நம்ம அப்டிக்கல்ஸ் என்ன, நம்ம சேலஞ்சஸ் என்ன, நமக்கு ஒவ்வொரு சேலஞ்சஸுமே ஒரு ஆப்ஸ்டிக்கல், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒவ்வொரு ஆப்ஸ்டிக்கல்ஸுமே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நம்ம தெரிஞ்சு அதோட பயணிக்கும் போது தான் நம்ம வெர்ஷன் அப்டேட் ஆகிறோம், அதோட பயணிக்க முடியுதுங்கிறது உண்மையான விஷயம். நம்ம அப்படி திங்க் பண்ணாமல் விட்டுட்டோம், அந்த பயணத்தில் ஒர்க் பண்ணாமல் விட்டுட்டோம், அதை கற்றுக்காமல் விட்டுட்டோம் அந்த ஸ்கில்ஸு அப்படின்னம்னா நம்ம லாங் கோலுக்கு போக முடியாது. ஏன்னா சக்ஸஸ்ங்கிறது என்றைக்குமே ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். அப்போ லாங் கோல் போனால் தான் சக்ஸஸ் அடைய முடியும். இன்னைக்கு பண்ணி நாளைக்கு ஜெயிக்கிறான்னு நினச்சிங்க, பார்க்க தெரியும் என்னடா நமக்கு முன்னாடி வந்தான் ஜெயிச்சிட்டான் அப்படின்னு. ஆனால் பர்சீவரன்ஸ் இல்லாமல் அவன் ஜெயிக்கும் போது ஒரு அதிர்ஷ்டம், ஒரு லக்கி ஸ்டாராக இருக்கலாம், ஆனால் அவன் லாங் கோலுக்கு அந்த பொசிஷன் ஸ்டே பண்ண முடியாது, அவர் அங்கே தங்க முடியாது, அந்த பயணத்தில் வெற்றி கழிப்பு அவர் கன்னியூ பண்ண முடியாது. ஜெயிச்ச மாதிரி இருக்கும், மணல் கோட்டை கட்டினமே இருக்கும், அங்கிருந்து அவர் கீழே விழுந்துருவார். ஸோ அதுதான் அதோட பாயிண்ட். அப்போ பர்சீவரன்ஸோட விடாமுயற்சியோட நமக்கு என்ன இன்சல்ட் வந்தாலும் சரி, ஒரு அவமானங்கள் வந்தாலும் சரி, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி செய்வோம், இனோவேஷனாக திங்க் பண்ணி இனிஷியேட் எடுத்து பண்ணுறோன்னா இங்கே தப்பாயிரும், உடனே யாரோ ஒரு கிரிட்டிசம் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம பர்சீவரன்ஸோட அந்த கிரிட்டிசம்ங்க பாசிட்டிவாக எடுத்துட்டு பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தால் தான் நம்ம அடுத்த வெர்ஷனுக்கு போவோம். அதுதான் பர்சீவரன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். அடுத்தது பர்சிப்ரேஷன். ஒவ்வொரு வெற்றியும் அடையும் போது வேர்வை துளி சிந்தாமல் நம்ம பயணிக்கவே முடியாது. முயற்சி, அதாவது ஹார்ட் ஒர்க் இல்லாமல் நம்ம ஜெயிக்கவே முடியாது. ஸ்மார்ட் ஒர்க் என்ன பண்ணா இருந்தாலும் ஃபிசிக்கலாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், டெடிக்கேஷனாக இருக்கோம், சில விஷயங்களில் டைமு, நேரம், காலம், சாப்பாடு எதையும் பார்க்காம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், நம்மளோட இஷ்டம், ஒரு ஃபீலிங், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு எமோஷனல், இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி பயணிக்கிறோம். அப்படிங்கும்போது தான் பர்சிப்ரேஷனில் நம்ம ஜெயிக்க முடியும். பர்சிப்ரேஷனுங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட் இது பார்க்கணும், டைம் பார்க்காம டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணணும், டெடிக்கேஷனாக இருக்கணும், முழு ஈடுபாடோடு அந்த வேலையை பண்ணணும். அப்போ தான் நம்ம பயணத்தில் வெற்றியை, சக்ஸஸை நோக்கி பயணிக்க முடியும். இந்த 3 காம்பினேஷன் தான் ஒரு சக்ஸஸோட ஒரு சீக்ரெட். அப்போ இந்த 3 சீக்ரெட்டை பற்றி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பாருங்க, பேஷண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டெடியாக உங்களை பயணிக்க வைக்கும். பர்சீவரன்ஸ் அப்படிங்கிறது கீப் ஆன் கோயிங், போயிட்டே இரு அப்படின்னு சொல்லும். எந்த அப்டிக்கல்ஸ் என்ன சேனலும் உங்களை ஃபெடப் பண்ணாது, மூவ் அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. பர்சிப்ரேஷன், ஆக்டிவ்லி ஒர்க்கிங் டுவேர்ட் யுவர் கோல்ஸ். அப்போ பர்சிப்ரேஷன் உங்களை அப்படியே ஆக்டிவ்லாக கொண்டு போயிடும். இந்த 3 காம்பினேஷன் தான் உங்களுக்கு சக்ஸஸ்க்கு முக்கியமான ஒரு சீக்ரெட் ஃபார்முலா. அப்போ இந்த 3ஐயும் நீங்கள் கலந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொரு உங்களோட ஃபெயிலியரையும் அழகாக சக்ஸஸாக கன்வெர்ட் பண்ணிட முடியும். When combined, the transforms the dream into reality and failure into stepping stone for success. When combined, they transform dreams into reality and failure into stepping stone for success அப்படின்னுங்கிற ஒரு கோட்டை உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த 3 தான் ஒரு அழகான ஃபார்முலா சக்ஸஸ்க்கு. நீங்கள் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 3ஐயும் சீக்ரெட்டில் மைண்டில் வச்சுக்கிட்டு
இந்த சீக்ரெட் வேர்டை பயன்படுத்தி மூணையும் சரியான விதத்தில் கலந்து உங்கள் லைஃபையும் உங்களையும் டிரைவ் பண்ணுறீங்க ப்ராப்பர் ரூட்டில் டைரக்ஷனில் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பிளேஸில் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் எல்லாராலும் மதிக்கக்கூடிய பர்சனாக ஒரு கிரேட் இன்சார்ஜாக இன்ஸ்பிரேஷனாக மோட்டிவேட்டராக பயணிக்க முடியும். அப்போ உங்களை சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்கிறதுனால நீங்கள் இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷனோ தேடி போக வேண்டாம். உங்களை நோக்கி உங்கள் இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷனும் தேடி வரும். தேங்க்யூ ஆல்.